அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ருத்தூபா செம்ம காட்டுது. ரொம்ப கவனம் வெளியில் போகிறவங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தாச்சு, கார்கோ போடலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து இப்போ நானும் சொல்லியிருக்கிறேன். திறக்க போகிறாங்க, திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ இதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இந்த கார்கோ போகிறதுக்கு தயாராகினவங்க சிலர் வந்து கார்கோக்கள் போடாமல் நிறுத்துகிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கார்கோக்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்க போகுது தானே, அது மூலமாக போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. சிலர் வந்து கார்கோ போட்டு போயிடலாம், இந்த கிழமைக்குள்ள வார கிழமைக்குள்ள திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னதும் சரி, இந்த கிழமை வார கிழமை தானே, அப்போ நம்ம பொறுத்திருந்து கார்கோ போட்டுகிட்டே போயிடலாம் அப்படின்னு சிலர் வந்து நினைக்கிறீங்க. அன்பார்ந்த உறவுகளே, ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னைக்கு திறந்தாலும், இன்னைக்கு டேட்டோடு சொல்கிறேன், 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026, இன்னைக்கு திறந்தாலும் குறைஞ்சது 3 to 4 மாதம் போகும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோடைய வளமையான நிலைக்கு திரும்புறதுக்கு. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்காக தான் இந்த கப்பல்கள் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த கப்பல்கள், நிறுத்தி வைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கப்பல்கள், இது எல்லாமே இந்த அரபு நாடுகளுக்குள்ளே வாரத்துக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கப்பல்கள். ஒரு சிலது தான் வந்திருக்குது. அவ்வளோ கப்பலும் உள்ளே வரணும், அன்லோடிங் பண்ணணும், திருப்பி லோடிங் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். எல்லாத்துக்கும் முக்கியமான பிரச்சனை என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இது மைன், இதெல்லாம் கடந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த கப்பல் பயணம் தொடங்கணும்னா இதுக்கு வந்து முக்கியமாக இதெல்லாம் கிளியர் ஆகி வரது குறைஞ்சது மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மாதம் போகும். இப்போ நிறைய பேர் வந்து சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பர்சனலாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நான் கார்கோ கம்பெனிகள் சிலரோடையும் பேசினேன். நம்ம முக்கியமாக நம்மளுடைய அஸ்லம் சகோதரோட பேசினேன், லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ. ஏன்னா நம்ம அவங்களோட தான் முக்கியமான கணக்கு வழக்கு, அவங்களோட தான் நம்ம இவ்வளோ காலமாக அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டு நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் மாதிரி போட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. முக்கியமாக யாருக்காகவும் இந்த நாட்களில் மிகவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது, அவங்க ஷிப்பிங் கம்பெனிகள்கிட்ட கேட்கும்போது, இப்போதைக்கு நாங்கள் இந்த மைன், அதாவது இந்த மாதிரியான ஆபத்து இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இப்போதைக்கு கப்பல் போகிறதுக்கான அனுமதியை நாங்கள் இன்னும் ஓனர்கள்ட்டேருந்து பெறலை அப்படின்ற மாதிரி ஷிப்பிங் கம்பெனிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாரும் அவங்க கப்பலை சும்மாவே அனுப்பி பிரச்சனைகளில் மாட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா. பல கோடிக்கணக்கில் உள்ள கப்பலை கொண்டு வந்து நடுக்கடலில் கவுக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்க இப்போதைக்கு வந்து கப்பல்களை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அனுப்புகிற முடிவு இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. கார்கோ பார்த்திங்கன்னா ஒமான் வழியாக நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்குது. அது சம்மந்தமான லோடிங்கையும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அஸ்லம் அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார். ஒமான் வழியாக போகக்கூடிய கார்கோ லோடிங் எல்லாமே லோட் ஆகுது. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே ஸ்டொக்கில் வச்சுருந்த கார்கோ, அவங்களுடைய ஸ்டொக் கார்கோ எல்லாமே அவங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து ஒமான் வழியாக அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் எப்படியுமே எக்ஸ்ட்ரா பணம் கட்ட வேண்டி வரும். ஒமான் சவுதி வழியாக வந்தது திருப்பி சவுதியில் இருந்து ஒமான் போகுது, ஒமான் வழியாக திருப்பி கப்பல் ஏறி நாட்டுக்கு போகுது. குறைஞ்சது 2 to 2.5 மாதமாவது எடுக்கும். சிலது 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே சரி போகும். மேக்ஸிமம் ஒரு 2 மாதமாவது பிடிக்கும் கார்கோ போய் சேர்றதுக்கு. யாருக்காக போட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே போயிடும். அதுவும் சில நேரங்களில் இந்த ஃப்ளைட்டு பிரச்சனை வரும்போது அதுலேயும் சில தாமதங்கள் வருது. மற்றபடி யாக்காகோ நல்லபடியாக போயிட்டுருக்குது. சீக்காகோ வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஒமான் வழியாக காலம் இந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ரேட் கட்ட வரும், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மட்டுமே
கார்கோ போடணும், சரி இப்போ வாரம் திறந்துருவாங்க தானே உடனே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் போடுறதுங்க. அதனால தான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் அதே மாதிரி லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ தொடர்ந்துமே நம்பகமான முறையில் உங்களுடைய பொருட்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கார்கோ போடுறவங்க அழைப்புகளை கொடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். දැන් ඔබටත් කුවේට් සිට ගුවන් භාණ්ඩ ප්‍රවාහනය හරහා ඔබේ භාණ්ඩ ආරක්ෂිතව ශ්‍රී ලංකාවට යැවිය හැකිය. දැන්ම අමතන්න 65 67 51 77 යන අංකය හරහා ලයන් එක්ස්ප්‍රස් කාගෝ ආයතනයට. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ඔන්න අදසේ 2026 4 හත්වෙනි මාස 26 අපි සීකාගල ලෝඩින් එකට දෙන්නේ කියලා ලයින් එක්ස්ප්‍රස් කාර්ගෝකේ පටවන්න පටන් ගන්නවා. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள் 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.